ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மகா கணபதியோட அபிஷேகத்தை பார்த்துட்ருக்கோம். இது வந்து சங்கரகர சதுர்த்திக்காக நம்ம பண்ணுற இந்த அபிஷேகம் ரொம்ப விசேஷமான அபிஷேகம். ஒவ்வொரு அபிஷேகத்தையும் பாருங்கள், ரொம்ப அழகாகவும் நல்லாவும் பண்ணி ரொம்ப நீட்டாக இருக்கும். நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி வீடியோ பார்த்துட்டே இருங்க. வாங்க இப்போ அபிஷேகத்தை ஃபுல்லாக பார்க்கலாம். ஐந்து கரத்தால் அபயம் தருவாய் சக்தி விநாயகா, சிவசக்தி விநாயகா. ஓமோ கணபதி ஓமோ கணபதி ஓமோ கணபதி பேசும் சக்தி விநாயகா. நீங்கள் வந்து இப்போ பார்க்குறது பாலாபிஷேகம். பாக்கெட் பாலாபிஷேகம் தான் எல்லா சாமிக்கும் பண்ணுவாங்க. நம்மளும் அப்படி தான் பண்ணுறோம். இருந்தாலும் கூட பார்த்திங்கன்னா பசும்பால் பண்ணணுங்கிற ஒரு ஆசை இருக்குது. அதனால் நம்ம வந்து இந்த மாடு வச்சுருக்கவங்கிட்ட சொல்லி நம்ம கொஞ்சம் பால் வாங்கி ஒரு 2 லிட்டர் பால் வாங்கி நம்ம வந்து பசும்பாலால் அபிஷேகம் பண்ணுறோம். இதுதான் ரொம்ப விசேஷமானது. இந்த பசும்பால் அபிஷேகத்தை பாருங்கள். இப்போ நம்ம பார்க்குறது வந்து கரும்புச்சாறு அபிஷேகம். இந்த கரும்புச்சாறு ஏன் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, வீட்டில் இருக்கிற கசப்பானதெல்லாம் மறந்து நம்ம வீடு எப்போவுமே வந்து நல்லா சந்தோஷமாக தித்திப்பாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த கரும்புச்சாறு வாங்கி அபிஷேகம் பண்ணுறோம். அதனால் இந்த கரும்புச்சாறு அபிஷேகம் நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக கரும்புச்சாறு வாங்கி கொடுத்து இந்த அபிஷேகத்தை பாருங்கள். இந்த விபூதி அபிஷேகமும் ரொம்ப முக்கியமானது தான். இந்த விபூதி அபிஷேகம் பண்ணுறது பார்த்தீங்கன்னாக்கா, வீட்டில் நோய் நொடி எதுவுமே இருக்காது. இந்த நோய் நொடி இருக்கிறவங்களுக்கு இந்த விபூதி அபிஷேகம் பண்ண விபூதியை வாங்கி நீங்கள் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அந்த வியாதி தீரன்றது ஐதீகம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து சொர்ணாபிஷேகம். இந்த சொர்ணாபிஷேகம் காசு தங்கம் இதெல்லாம் வச்சு அபிஷேகம் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி கொடுப்போம். நீங்கள் இந்த அபிஷேகத்தை கண்டிப்பாக பாருங்கள். இது வந்து பன்னீரால் செய்யப்படுற அபிஷேகம். இதை பண்ணி முடித்தோடனே இந்த தீர்த்தத்தை எடுத்து எல்லாருக்கும் தெளிப்பார். ஆக நம்ம சூட்சமாக வாழணுங்கிறதுக்காக பரிபூர்ண கிருபாகட சித்தியர்த்தம் ஆதௌ மகா கணபதி பூஜாம் கரிஷ்யே. ஓம் சுமுகாய நமஹ, ஏகதந்தாய நமஹ, கபிலாய நமஹ, கஜகர்ணகாய நமஹ, லம்போதராய நமஹ, விகடாய நமஹ, விக்னராஜாய நமஹ, தூமகேதவே நமஹ, கணாதக்ஷாய நமஹ, பாலசந்திராய நமஹ, வக்ரதுண்டாய நமஹ, சூப்ரகர்ணாய நமஹ, ஏரம்பாய நமஹ, ஸ்கந்த பூர்வஜாய நமஹ, பாலகணபதயே நமஹ, உத்திஷ்ட கணபதயே நமஹ, கருண கணபதயே நமஹ, பீம கணபதயே நமஹ, வல்லப கணபதயே நமஹ, ஐஸ்வர்ய கணபதயே நமஹ, மகா கணபதயே நமஹ. நானாவித மந்திர புஷ்பாணீம் சமர்ப்பயாமி. சந்திரமாப அபாம் புஷ்பம் புஷ்பவான் பிரஜாவான் பசிமான் தவதி. ஏவம் வேத யோபாம் ஆயதனம் வேத ஆயதனவான் தவதி. நகர்மனான பிரதயாதினே நேகிய அமிர்தத்வமான சுகோ பரேன நாகம் விகிதம் விகாயாம். மகா கணபதயே நமஹ. வேதோக்த மந்திர புஷ்பாணீம் சமர்ப்பயாமி. பிரயஸ்தாயன நமோ வயம் வை சிரவணாய குர்மஜ சமேகா மாங்கா முகாமாதமிஷ்யம் காமேஸ்வரோ வை சிரவணாததாதோ குபைராய வை சிரவணாய மகாராஜாய நமஹ.
மகாகணபதயே நமः. பஞ்சமுகதீபம் தரிசயாமி. விநாயகர் வந்து அருகம்புல்லால் அலங்காரம் பண்ணியிருக்கோம். இந்த அருகம்புல் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால தான் நம்ம அருகம்புல்லை எப்போவுமே யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி அந்த மாலை கூட பாருங்கள், அருகம்புல் மாலை தான் நம்ம விநாயகருக்கு போட்டிருக்கோம். ஏன்னா வந்து மற்ற மாத்தைகள் போடலாம், அவருக்கு ரொம்ப ஏற்றது அந்த அருகம்புல் மாலை. அதனால தான் அவருக்கு அருகம்புல் மாலை போட்டு நம்ம இந்த அபிஷேகம் முடித்த அருகம்புல் மாலையோடு அர்ச்சனை பண்ணி நம்ம அவரை தரிசனம் பண்ணுறோம். எப்போவுமே நம்ம அபிஷேகம் முடித்த உடனே பக்தர்களுக்கு நம்மளால் முடிஞ்சது அந்த பிரசாதம் கொடுக்குறத நம்ம என்றைக்குமே நிறுத்த மாட்டோம். எப்போவுமே நம்ம பணி வந்து தொடர்ந்து நடந்துகிட்ருக்கோம். ஏன்னா பல பேர் வந்து கோவிலுக்கு வர்றது வந்து அந்த கொஞ்சம் சாப்பாடு கிடச்சா நமக்கு இன்றைக்கி பசியாருமே நினச்சி வரவங்க. அதனால் எக்காரணத்தை கொண்டு இதை மட்டும் நிறுத்த மாட்டோம். தொடர்ந்து நமது பணியை நம்ம செய்து கொண்டே இருப்போம். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள்.